ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப் எல்லோரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பின்னாடி எப்படி ஒரு இமேஜுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் 200 வச்சுருக்கேன். 200 வந்து வேணான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 100 வச்சுக்கிறேன். ஏன்னா 200லாம் வச்சோம்னா ரொம்ப ஹேங் ஆகும் ரெசல்யூஷன். ஏன்னா வீடியோ ரெக்கார்டும் அட் டயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 100 வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்+ அமைக்கி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல்+ அமைக்கி நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறதுலாம் மொதல் வீடியோவில் போட்டு சொல்லியிருப்போம். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து எடுக்கணும். இந்த ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது எப்படி வந்து இமேஜுக்கு ரீசைஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே போட்டோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் மொதல் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படி இமேஜை ரீசைஸ் பண்ணுறோம், எப்படி வந்து இமேஜை சுருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு போன வீடியோலேயே போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் மெத்தட் தான் சொல்கிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த மேஜிக் டூல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பேக்ரவுண்டு பிளெயினாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண போகிறீங்க, அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் பிளெயினாகவே இருக்குது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும் மேஜிக் டூல் வச்சு. பிளெயினாக இருக்கிறது பெட்டர். அப்படி பிளேனாக இல்லை, கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும், இல்லாட்டி அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முட்டை இருக்க படத்தை வந்து நம்ம எடுத்துருக்கோம். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அந்த எல்லோ கலரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த முட்டை இருக்க படத்தை. நான் வந்து அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி ஷிஃப்ட் அமைக்கிட்டே இழுக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் அமைக்கிட்டே இழுத்தோம்னா என்ன ஆகும்னா கரெக்டாக சுருங்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஷிஃப்ட் அமைக்கிட்டே சுருங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அதை போய் கிளிக் பண்ணுங்கள், அப்ளை கொடுத்துருங்க. ஸோ சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுங்க. பென் டூல் எடுத்தீங்கன்னா ஸோ பென் டூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் ஒவ்வொருத்தையும் கிளிக் அடிங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒவ்வொரு ஏரியாவும் போய் கிளிக் பண்ணுங்கள். பென் டூல் எடுத்து போய் ஒவ்வொரு ஏரியாவும் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இடத்துலாம் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மறையும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி மறைச்சிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த கேப் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்னெல்லாம் கவர் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஐயோ மொத்தமாக வந்துருச்சு. சரி நில்லுங்க, முதல்ல நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இடம்லாம் புளியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது மறைச்சிக்கும். இந்த இடத்துல எது கிளிக் பண்ணி விட்டேன் மறைஞ்சிடும். ஸோ அந்த எல்லாமே நமக்கு கரெக்டாக அந்த இது மட்டும் கவர் ஆகிருக்கான்றது மட்டும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு புளியாக ஆகுது பார்த்தீங்களா, அதான் கவர் ஆனதுக்கான அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் அழிக்கணும் அப்படின்னா அல்லப்பர் வச்சு அழிச்சிக்கலாம். ஸோ அல்லப்பர் ஏற்றுவாங்க, அல்லப்பர் நான் கிளிக் பண்ணி அழிச்சு விட்டேன்னா அழிஞ்சிடும். ஸோ அல்லப்பரோட சைஸ் மாற்றணும்னா ரைட் கிளிக் பண்ணி அல்லப்பரோட சைஸு எவ்வளோ தூரம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பில் நான் இது பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா சைஸு அது வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நம்ம எவ்வளவு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சைஸ் வந்து இது தண்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பெயிண்ட்டுக்கான அந்த பக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் டூலில் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த கலர் நான் போய் கிளிக் பண்ணால் கருப்பு கலர் வந்து வந்துடும். இப்போ நான் வேறு கலர் நான் சூஸ் பண்ணணும்னா இங்கே வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் கிளிக் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டு அந்த ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அந்த புள்ளியை கொண்டு வந்து அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே கலர் மாறிடும். அந்த நடுவில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக மாறிடும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், எப்படி வந்து கலர் மாற்றணும் பின்னாடி அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அப்படின்றப்ப, எனக்கு இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும்னு தெரில அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இதில் பெரிய எந்த வேலைலாம் கிடையாது. நம்ம மேஜிக் டூல் யூஸ் பண்ணி கவர் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சைடை கவர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ மேஜிக் டூல் யூஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம முட்டையை மட்டும் கவர் பண்ணணும். முட்டையை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த எச்சுக்கிட்டலாம் போய் வச்சு கிளிக் பண்ணோம்னா மொத்தமாகவே கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போ மொத்தமாக கவர் ஆகிடுச்சு. இப்போ முட்டையோட கலர் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம்.
ஸோ முட்டை கலர் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நான் எந்த ஒரு கலர் மாற்றலை, நான் அப்படியே விட்டேன். ஸோ எப்படி கவர் பண்ணணும், எப்படி வந்து ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். மேக்ஸிமம் பிளெயினாக இருந்தது எடுத்திங்கன்னா பெட்டர். ரொம்ப கசமுசன் இருக்கிறத நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜிக் டூல். ஸோ மேஜிக் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெயினாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே யூஸ் பண்ணுங்கள், செம்ம அவுட்புட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.